தலைப்புச் செய்திகள். இஸ்ரேலின் இதயத்தை துளைத்த ஈரான். பல மாதங்களுக்கு பிறகு வெளியான ரகசியம். வெளி உலகத்திற்கு தெரியாத ரகசிய உளவு மையத்தை தாக்கியது அம்பலம். கைதிகளின் குடும்பத்தினருடன் ஹமாஸ் நேரடியாக பேசியது எப்படி? தோல்வியில் முடிந்த இஸ்ரேலின் சிம் கார்டு உளவு பார்ப்பு முயற்சி. மேலும் மேலும் அவமானத்தை சந்திக்கும் ஆக்கிரமிப்பு. ஹமாஸின் பிடியில் இருந்தபோது முழு மத சுதந்திரம் அளித்தனர். 3 வேளையும் பிரார்த்தனையில் ஈடுபட வசதிகளை செய்து கொடுத்தனர். விடுதலையான இஸ்ரேல் ராணுவ வீரர் பேட்டி. ஏமன் படைகளின் தலைமை தளபதி முகமது அல் கமாரி வீர மரணம். தனது 15 வயது மகனுடன் அல் அக்ஸா மீட்பு போரில் லட்சியத்தை அடைந்ததாக ஹவுத்தி படை அறிவிப்பு. ஹமாஸ் தனது சித்தாந்தத்தை கைவிட்டால் காசாவிலேயே இருக்கலாம். ட்ரம்பின் ஆலோசகர் ஸ்டீவ் விட்காஃப் புதிய முன்மொழிவு. அரபு நாடுகளின் உதவியுடன் ஆயுதங்களை கீழே போட வைப்போம் என்றும் விளக்கம். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். இஸ்ரேலும் அமெரிக்காவும் இதுவரை வெளி உலகத்திற்கு தெரியாமல் மறைத்து வைத்திருந்த பாதாள ராணுவ மையத்தை குறிவைத்து ஈரான் தாக்குதல் நடத்தியிருப்பது அண்மையில் அம்பலமாகியுள்ளது. ஜூன் மாதத்தில் நடைபெற்ற ஈரான் இஸ்ரேல் போரின் போது ஜூன் 13ஆம் தேதி மத்திய டெல் அவிவில் உள்ள டாவின்சி என்ற உயர் அடுக்குமாடி கோபுரத்தை ஈரான் தாக்கியது. இஸ்ரேலின் பலகட்ட இடைமறிப்புகளை தாண்டி இந்த ஏவுகணைகள் அந்த கோபுரத்தை துல்லியமாக தாக்கின. பொதுமக்கள் நெருக்கம் மிகுந்த குடியிருப்பு பகுதியில் இந்த டாவின்சி உயர் அடுக்குமாடி கோபுரம் அமைந்துள்ளது. எனவே இது ஒரு போர்க்குற்றம் என்றும் பொதுமக்களின் இலக்குகளை தாக்கக்கூடாது எனவும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் கண்டனம் தெரிவித்தன. ஆனால் தற்போது அந்த கோபுரத்திற்கு அடியில் சைட் 81 என்று அழைக்கப்படும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் கூட்டு உளவுத்துறை மையம் செயல்பட்டு வந்ததாக தி கிரேவ்ஸோன்.com என்ற புலனாய்வு இணையதளம் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த மையம் ராணுவ கட்டளை மற்றும் கட்டுப்பாடு மையமாக செயல்பட்டு வந்துள்ளது. அது மிக உயர் அடுக்கு பாதுகாப்பு கொண்ட மின்காந்த அலைகளால் பாதுகாக்கப்படும் மையமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. அந்த இடம் தாக்கப்பட்ட உடனேயே அமெரிக்காவின் ஃபாக்ஸ் நியூஸ் செய்தியாளர் ட்ரே யங்ஸ் அங்கு சென்றபோது உடனடியாக அவரை அங்கிருந்து இஸ்ரேல் காவல்துறை வெளியேற்றியதோடு அந்த பகுதியை சுற்றி வளைத்து எந்த ஊடகமும் புகைப்படம் மற்றும் வீடியோ எடுக்க முடியாதவாறு தடுத்துள்ளது. டாவின்சி அடுக்குமாடி கோபுரம் பற்றிய தகவல்கள், புகைப்படங்கள் கூகுள் மேப் உள்ளிட்ட எந்த தேடுபொறியிலும் கிடைக்காத வகையிலும் செயற்கைக்கோள் புகைப்படங்களை முடிந்த அளவிற்கு மறைத்தும் இஸ்ரேல் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக அந்த இணையதளம் குறிப்பிட்டுள்ளது. கூகுள் மேப் தேடுபொறியில் டாவின்சி தெரு மற்றும் உயர் அடுக்குமாடி கட்டிடம் என்று தேடும்போது அது குறிப்பிட்ட துல்லியமான இடத்திலிருந்து பல மீட்டர்கள் நகர்ந்து தவறான இடத்தை காட்டும் வகையில் வடிவமைக்கப்பட்டதாகவும் அந்த புலனாய்வு இணையதளம் செய்தி வெளியிட்டுள்ளது. மேலும் அமெரிக்க ராணுவ உளவுத்துறை அதிகாரிகள் பலரின் திருடப்பட்ட மின்னஞ்சல்கள் டாவின்சி உயர் அடுக்குமாடி கட்டிடத்திற்கு கீழே சுமார் 6000 சதுர அடியில் இந்த உயர் உளவுத்துறை மையம் செயல்படுவதாகவும் அதன் அருகே பாதாளத்தில் மேலும் பல உளவுத்துறை அமைப்புகள் செயல்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கண்ட உளவுத்துறை மையங்கள் அனைத்தும் பொதுமக்கள் பயன்படுத்தும் கட்டமைப்புகளுக்கு கீழே வடிவமைக்கப்பட்டுள்ளதால் இஸ்ரேல் தனது சொந்த மக்களை கேடயமாக பயன்படுத்துவதாக அந்த இணையதளம் குற்றம் சாட்டியுள்ளது. இது குறித்த தகவல்கள் அந்த குறிப்பிட்ட பகுதியில் வசிக்கும் இஸ்ரேலியர்களை உலுக்கியுள்ளது. தங்களது இல்லங்களுக்கு அடியே இப்படி ஒரு மையம் செயல்படுவது தங்களுக்கு தெரியாது என்றும் எதிரிகளுக்கு தங்களை கேடயமாக அரசு பயன்படுத்துகிறதா என்ற கேள்வியையும் எழுப்பியுள்ளனர். அதே நேரம் மிக ரகசியமாக இஸ்ரேலும் அமெரிக்காவும் வைத்திருந்த இந்த தகவல்கள் ஈரானுக்கு எப்படி கிடைத்தன, எப்படி துல்லியமாக அந்த கட்டிடத்தை ஈரான் தாக்கியது என்பது பெரும் ஆச்சரியமாக பார்க்கப்படுகிறது. காரணம், ஈரானின் ராணுவ தலைவர்கள், உளவுத்துறை அதிகாரிகள், அணு விஞ்ஞானிகளை ஒரே நேரத்தில் இஸ்ரேல் படுகொலை செய்த நிலையில் அடுத்த சில நாட்களில் ஈரான் எப்படி இவ்வளவு துல்லிய தாக்குதல்களை வெற்றிகரமாக நடத்தியது என்பதுதான் உலக நாடுகளின் தலைவர்களை சிந்திக்க வைத்துள்ளது. ஏமன் படைகளின் தலைமை தளபதி முகமது அல் கமாரி தனது 15 வயது மகனுடன் அல் அக்ஸா மீட்பு போரில் வீர மரணம் அடைந்துள்ளார். காசா மீதான வரலாறு காணாத இனப்படுகொலையை அமெரிக்காவின் உதவியுடன் இஸ்ரேல் நடத்திய போது அதனை எதிர்த்து தங்களது ஆயுதங்கள் மூலம் பதிலடி கொடுத்தவர்கள் ஏமன் ஹவுத்திகள். அப்படையின் தலைமை ராணுவ தளபதி முகமது அல் கமாரி தனது 13 வயது மகன் மற்றும் சக வீரர்களுடன் அவர் விரும்பிய பெருமை மிக்க வீர மரணத்தை தழுவியுள்ளதாக ஹவுத்தி செய்திக்குறிப்பு தெரிவித்துள்ளது. மேலும் அந்த செய்திக்குறிப்பில் இது ஒரு துயரம் என்றாலும் குரானிய பாதையில் புனித போர் புரிந்து அவர் அடைந்த வீர மரணம் நேர்மைக்கு ஆதாரமாக உள்ளது என அந்த செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இஸ்ரேலின் முந்தைய தாக்குதலில் அவர் காயமடைந்து சிகிச்சை பெற்ற போது கூட ஆக்கிரமிப்பு நிர்வாகத்திற்கு எதிரான தாக்குதல்களை ஒரே சீராக ஹவுத்தி படைகள் நடத்தியதாகவும் அந்த செய்திக்குறிப்பு கூறுகிறது. புதிய ராணுவ தலைமை தளபதியாக மேஜர் ஜெனரல் யூசுப் ஹசன் அல் மதானி நியமிக்கப்படுவதாகவும் ஆக்கிரமிப்பு நிர்வாகத்திற்கு எதிராக இதுவரை 1835 தாக்குதல்களை நடத்தியுள்ளதாகவும் ஏமன் படைகள் குறிப்பிட்டுள்ளன. காசாவில் நிலவும் சூழல்கள் உன்னிப்பாக கவனிக்கப்பட்டு வருவதாகவும்
அங்கு போர் நிறுத்தம் முடிவுக்கு வந்து மீண்டும் இஸ்ரேல் தாக்குதலை தொடங்கினால் தங்களது தாக்குதல்களும் தொடங்கும் என ஏமன் படைகள் எச்சரிக்கை விடுத்துள்ளன. ஹமாஸ் தனது சித்தாந்தத்தை கைவிட்டால் தொடர்ந்து காசாவில் செயல்படலாம் என அமெரிக்க சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து விரிவாக பேசியுள்ள அவர், காசாவில் இருந்து அனைத்து உடல்களும் மீட்கப்பட்டு நிச்சயம் இஸ்ரேலுக்கு அனுப்பி வைக்கப்படும். உடல்களை மீட்பதில் தொழில்நுட்ப பிரச்சனைகள் உள்ளன, அவை சரி செய்யப்படும். காசா மக்கள் தங்கள் குழந்தைகளின் கைகளில் துப்பாக்கி இருப்பதை விரும்பவில்லை. அவர்களது குழந்தைகளின் எதிர்காலம் தரமிக்க ஒன்றாக இருக்க வேண்டும் என அவர்கள் விரும்புகின்றனர். அவர்களது கனவு நனவாகும். அதேபோல இஸ்ரேலியர்கள் எந்நேரத்திலும் தங்கள் தலைக்கு மேல் ராக்கெட் பறந்து வருவதை விரும்பவில்லை. இஸ்ரேலியர்களின் பாதுகாப்பு மிக முக்கியமானது. எனவே அதை அடையவும் அமெரிக்கா அனைத்து வழிகளிலும் உதவும். எனவே இரு தரப்பினரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய சூழல் அவசியம். இதன் காரணமாக ஹமாஸ் தனது ஆயுதங்களை நிச்சயம் கீழே போட வேண்டும். அரபு நாடுகளின் மத்தியஸ்தர்கள் நிச்சயம் ஹமாஸை சம்மதிக்க வைப்பார்கள். ஹமாஸின் ஐடியாலஜி தான் பிரச்சனை. அதனை அவர்கள் கைவிட்டால் அவர்கள் தொடர்ந்து காசாவில் இருக்க அனுமதிக்கப்படுவார்கள் என அவர் தெரிவித்துள்ளார். ஹமாஸை பொறுத்தவரை இஸ்ரேலை ஒரு நாடாக ஏற்றுக்கொள்ளவில்லை. இரு நாடுகளின் கொள்கையிலும் ஹமாஸுக்கு நம்பிக்கை இல்லை. ஒரே பாலஸ்தீனிய நாடு என்பதே ஹமாஸின் கொள்கையாக உள்ளது. இதனையே அமெரிக்கா ஆபத்தாக கருதி வருவதும் குறிப்பிடத்தக்கது. அதேபோல் இஸ்ரேலுக்கும் இரு நாடுகள் கொள்கையில் உடன்பாடு இல்லை. மேற்கு கரையை போல காசாவும் தங்கள் முழு கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என இஸ்ரேல் விரும்புவது குறிப்பிடத்தக்கது. ஹமாஸ் தனது பிடியில் இருந்த இஸ்ரேலிய ராணுவ பணைய கைதிக்கு முழு மத சுதந்திரம் வழங்கிய தகவல் வெளியாகியுள்ளது. இஸ்ரேல் ராணுவ வீரரான மேடன் ஆங்கிரஸ்ட் ஹமாஸால் பிடித்துச் செல்லப்பட்டு காசாவில் வைக்கப்பட்டிருந்தார். 2 ஆண்டுகளுக்கு பிறகு கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்தம் மூலம் விடுதலை செய்யப்பட்டார். இந்நிலையில் இஸ்ரேலின் சேனல் 12க்கு அவர் அளித்த பேட்டியில் ஹமாஸின் பிடியில் இருந்தபோது தனக்கு முழு மத சுதந்திரம் வழங்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். தன்னை 3 வேளையும் பிரார்த்தனைக்கு அனுமதித்ததாகவும், புனித நூல் தோரா, வழிபாட்டின் போது படிக்கும் சித்தூர் புத்தகம், வழிபாட்டின் போது நெற்றியில் அணியும் டெஃப்லின் ஆகியவற்றை வழங்கியதாக தெரிவித்தார். இவை அனைத்தையும் இஸ்ரேல் ராணுவத்தினரிடமிருந்து கைப்பற்றி தனக்கு வழங்கியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஹமாஸிடமிருந்து விடுவிக்கப்படும் கைதிகள் அனைவரும் தங்களை அந்த அமைப்பினர் நல்ல விதமாக நடத்தியதாக ஒப்புதல் வாக்குமூலம் அளித்து வருகின்றனர். ஆனால் பாலஸ்தீனிய கைதிகள் இஸ்ரேல் சிறைகளில் கடும் சித்திரவதைகளை அனுபவித்ததோடு விடுதலை செய்யப்படும் போது கடும் தாக்குதலுக்கு ஆளாவது குறிப்பிடத்தக்கது. ஹமாஸை உளவு பார்ப்பதற்காக இஸ்ரேல் விநியோகித்த சிம் கார்டுகளை பயன்படுத்தி ஹமாஸ் இஸ்ரேலுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்திய செய்தி வெளியாகியுள்ளது. காசாவில் இருந்து கைதிகள் விடுவிக்கப்படுவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு கைதிகளின் குடும்பத்தினருக்கு மொபைல் போன் மூலம் அழைப்பு வந்தது. அந்த அழைப்புகளை பல கைதிகளின் குடும்பத்தினரும் எடுத்து பேசியுள்ளனர். அதில் மறுபக்கம் கைதிகள் தோன்றி தாங்கள் விடுவிக்கப்பட உள்ளதாக தெரிவித்தனர். அருகே ஹமாஸ் அமைப்பினர் முகமூடி அணிந்து நின்று கொண்டிருந்த காட்சிகளும் வெளியாகின. இது இஸ்ரேலுக்கு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காரணம், பொது நிகழ்ச்சிகளை நடத்தி கைதிகளை விடுவிக்க கூடாது என்ற நிபந்தனையை இஸ்ரேல் விதித்தது. ஆனால் புதிய பிரச்சார யுக்தியை ஹமாஸ் கையில் எடுத்ததை இஸ்ரேல் எதிர்பார்க்கவில்லை. இது குறித்து இஸ்ரேல் விசாரணையை தொடங்கியது. எப்படி கைதிகளின் குடும்பத்தினரை ஹமாஸ் அமைப்பினர் நேரடியாக தொடர்பு கொண்டனர் என்ற கேள்விக்கு விடை கண்டுபிடிக்க இந்த விசாரணை முடுக்கிவிடப்பட்டது. அந்த விசாரணையில் தெரியவந்த உண்மை என்னவென்றால், காசாவில் கைதிகள் சிறை வைக்கப்பட்டதாக நம்பப்படும் பகுதிகளில் இஸ்ரேல் வேண்டுமென்றே பல சிம் கார்டுகளை போட்டுவிட்டு சென்றுள்ளது. அந்த கார்டுகளை எடுத்து பயன்படுத்துபவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை ஒட்டு கேட்டு அதன் மூலம் தகவல்களை பெற முடியும் என்பதுதான். ஆனால் அப்படி சிம் கார்டுகளை எடுத்தவர்கள் யாரும் இஸ்ரேலுக்கு எந்த துப்பும் கிடைக்கும்படி நடந்து கொள்ளவில்லை. மாறாக கைதிகளின் விடுதலையின் போது அந்த சிம்களில் இருந்து திடீரென இஸ்ரேலுக்கு அழைப்புகள் சென்றுள்ளன. இஸ்ரேல் கைதிகளை மீட்பதற்கு மேற்கொண்ட சிம் கார்டு திட்டமும் கடைசியில் அவர்களுக்கு தோல்வியாக முடிந்திருப்பது ஆக்கிரமிப்பு நிர்வாகத்தை மேலும் அவமானப்படுத்தியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இஸ்ரேலின் இதயத்தை துளைத்த ஈரான். பல மாதங்களுக்கு பிறகு வெளியான ரகசியம். வெளி உலகத்திற்கு தெரியாத ரகசிய உளவு மையத்தை தாக்கியது அம்பலம். கைதிகளின் குடும்பத்தினருடன் ஹமாஸ் நேரடியாக பேசியது எப்படி? தோல்வியில் முடிந்த இஸ்ரேலின் சிம் கார்டு உளவு பார்ப்பு முயற்சி மேலும் மேலும் அவமானத்தை சந்திக்கும் ஆக்கிரமிப்பு. ஹமாஸின் பிடியில் இருந்தபோது முழு மத சுதந்திரம் அளித்தனர். 3 வேளையும் பிரார்த்தனையில் ஈடுபட வசதிகளை செய்து கொடுத்தனர். விடுதலையான இஸ்ரேல் ராணுவ வீரர் பேட்டி. ஏமன் படைகளின் தலைமை தளபதி முகமது அல் கமாரி வீர மரணம். தனது 15 வயது மகனுடன் அல் அக்ஸா மீட்பு போரில் லட்சியத்தை அடைந்ததாக ஹவுதி படை அறிவிப்பு. ஹமாஸ் தனது சித்தாந்தத்தை கைவிட்டால் காசாவிலேயே இருக்கலாம். ட்ரம்பின் ஆலோசகர் ஸ்டீவ் விட்காஃப் புதிய முன்மொழிவு. அரபு நாடுகளின் உதவியுடன் ஆயுதங்களை கீழே போட வைப்போம் என்றும் விளக்கம்.